போறேன். சிறந்த முறையிலே இந்த தாளக்காரன் பேரை சொல்லிட்டு ஐயா பெரும்புடவர் குத்துறாரு ஐயா பாட்டு பாட்டேன். இதுக்கலாப்பா தம்பி ஆப்பா பெரிய காய் அரைச்சிட்டு குடிக்கிற மாதிரி தான் நிற்பேன். இல்ல இல்ல பாலி வை. என்ன வேலைக்கு வந்திய? தாளாசியமா போய் அங்கே போய் சூமுங்க. தாளம் போறவரை இங்க இருந்து வராது. பெரிய பியாஜ் வண்டி செக்கர் மாதிரி தாளங்கடா. ஐயோ நாடகத்தை நீங்க இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்னையும் சொல்லக்கூடாது. எம்கேஆர் வந்து ஒண்ணுமே செய்யலைங்க. அப்போ அமைதியா இருந்தா தப்பு நாடகம். அப்போ உங்க காசு வேணும் 500 ரூபா தானே வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போப்பா. வீட்டுல போய் படுப்பா நான் வரேன். பெரிய பேர் என்னப்பா? பழனிசாமி. அவர் சார்பாக 101. அப்பா அண்ணன் பேச மாட்டார். அவர் காசை வாங்காத. சதீஷுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. உண்மையிலேயே சினிமா வாய்ப்பை தேடி எத்தனை இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு புதிமைந்தே வாழ்த்துக்கள். ஒரு 2-3 படத்தை நடிச்சிருக்காரு. அது நானா போய் 2 தடவை பார்த்தேன், தெரியல. அப்புறம் கேட்டேன், மாப்பிள்ள அந்த படத்தில் நடிச்சிருக்கு சொன்னீங்க, வெற்றி தேட்டரில் போய் பார்த்தேன், ஆளை காணாம. அந்த ஹீரோ எடுத்தோடனே ஒரு 2 பேர்த்த வெட்டு வரலாமாம்மா. அதில் வெட்டு பத்து ரத்தத்தோட கிடப்பில்ல, அதில் ஒரு ஆள் நான் தாங்க. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. அடுத்த வட்டம் ரிவர்ஸ் ஆக்டர் செக்ஸ் படத்துக்கு நடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யோசிங்க, அவனை அடுத்து நான் நடிக்க வைக்க போறேன். சினிமா நடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் தமிழ் குடிமகன் படம் நடிச்சதுக்கு அப்புறம் நான் சினிமாவிலே வந்திருக்கலாம். சேரன் சார் சொன்னார், ஏன் போல என்ன இவ்வளவு தூரத்துக்கு பேர் வாங்கி வச்சு இன்னைக்கு 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊத்துறேன் அன்பாளையம் ஒன்று வச்சு காரணம் இந்த கலை தான். இந்த நாடக கலையும் என் உறவுகளை விட்டு நான் எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் நான் கோமாளியாகத்தான் இருப்பேன் என்பதை உண்மையிலே தாளா. சரி உட்காருப்பா உட்காருப்பா. படக்கு படக்குன்னு இருந்துச்சா நான் மனுஷன் தானே, பயந்து கிடக்கப்போ. சரி இப்போ உங்க பேர் எப்ப? 100 ரூபா கொடுத்ததுக்கே இருந்துச்சியாப்பா. கொஞ்சம் பிசினஸ்ல இருந்துட்டு ஒரு பிளாட் ஒன்று பத்திரம் போடுறது 100 ரூபா கொடுத்த எங்க அப்பனுக்கு நன்றி. அவள அமைதி சைலன்ஸ். எல்லாம் பாடத்தை கவனிங்க. கரெக்டா பாட்டுக்கு பாடுற பாட்டு கரெக்டா தாளம் போடுங்க. சரி ஆமா. சின்ன மணி கோயிலே அந்த மியூசிக் மயிலாம் நீங்க போடலாம். தாளத்தை போடுங்க. பெரிய யுவன் சங்கர் ராஜா மயில போடுங்க. கருத்த மச்சான் எரிச்சல் குட்டே விடுவேன். காவல்துறை வந்தா என் மேல 2 கேஸ் போடுங்க. என் மேல 1 போடுங்க. பாலியல் வன்கொடுமை. பழக்கம் சூப்பருங்க வர மயில் என்ன வரணும்னா தாளம் போடுங்க. சரி மாமா. அப்பல பூராமே இருக்கிற பூரா சொந்தக்காரங்க. சரி மாமா. தமிழனா இருக்கிற யாரா இருந்தாலும் நமக்கு சொந்தக்காரங்க. சரி மாமா. ஏலே மயில் மேனே கிளி மாதிரி சுட்டே சொல்லாதடா. சண்டை போடுறேன். சரி மாமா. மறுபடியும் சரியா மாட்டேங்கடா. இல்ல மாமா. அப்பல நான் மூக்க சிந்தி விட்டுக்கிட்டு காய விடல அரைச்சி விடுறேன்ப்பா. சரி மாமா. ஏ உண்மையில லூசாடா. ஏதோ மோகம் சரி, ஏதோ தாகம் சரி. நேத்து வர உங்க அப்பாவுக்கு விளக்கலையே. காரணம் என்ன? அருப்பாரு அப்படி கரெக்டா போனா. சரி மாமா. கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும். சொல்லு பிஞ்சு போவேன். அவ்வளவு காமத்துல தெரியல மயில் மயில் பாட்டு அப்படிதான் வரும். நான் இல்லைங்க. புரியல என்ன மாதிரி புரியல. அந்த இடத்துல போய் இதை வச்சுக்கிட்டு பிரியா பிரியா பிரியாணி மூஞ்சி போட்ட உள்ள முக தொட்டு போட்டுக்காரி நான் வாரே நடிச்சாமோ நிலவா முழிச்சிருடி. வண்டியை சொல்றான். காலையில இட்லிக்கு பறக்கத்திக்க விட்டுருப்பேன் மயில் மேலே. மயில் நான் சொன்னா அதே பிரியா பிரியா மயில். சரி சரி மன்னிச்சுட்டேன். இதுக்கு மேல மன்னிக்க வேணுமா? நான் இதுக்கு மேல கவலைப்படணுமா?
உயர்திரு காவல்துறை அதிகாரிகளை வேலைக்கு வருமாறு அனுமதியுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போதரணி காவல்துறை அதிகாரிகளை வேலைக்கு வருமாறு அனுமதியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்மளை எல்லாம் இரவுகள் பாராமல் தன்னுடைய குடும்பத்தை விட்டு நமக்காக பணியாற்றி குறைய எல்லை கருப்புனை போல் தமிழ்நாட்டை காத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை வருக வருகன அன்புடன் அழைக்கிறோம். வாங்கய்யா ஐயா, ஐயா 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 மேடைக்கு வாங்க, சும்மா வாங்கய்யா. இந்த இதுக்கு படி இருக்கு பத்தில ஐயா, உங்களுக்கே படி இல்லாம அது ஒன்று இங்கிட்டு வாங்கய்யா. தம்பி இருதன் நானே பயந்து பயந்து நிற்கிறேன், தூண் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்போ என்ன நடக்குமே இல்லை. ஐயா துப்பாக்கி இல்லையா? என்னை சொல்ல முடியுமா? சும்மா சொல்லு, பாராப்படுத்துறாங்க தம்பிய. எனக்கு அதிக நண்பர்களே காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை அழகா செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஐயா பார்க்கும்போது இங்க வரு ஒண்ணு சொல்ல மாட்டேன், கண்ணில்ல சாமியில அப்படியும் ஒண்ணு சொல்ல மாட்டேன். அண்ணன் அழகர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். ஓடப்பட்டி அழகர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெரியப்பா மையண்டா நீ வரல நான் பேச மாட்டேன். எங்க அண்ணன் மேடைக்கு வரலன்னா எனக்கு அதிகம். அண்ணே 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 இப்படி வாங்கண்ணே. என்ன இப்படின்னா என்ன? வேற ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன். கைதட்டு கொடுக்கலாம் எங்க அண்ணன். காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு நம்ம அண்ணே ரெண்டு வார்த்தை தம்பி சத்தம் போடுறது மட்டும் வேணா. உண்மையிலே எத்தனை பேர்த்த ஏழை வாழைகளை வாழ வைத்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர் அத்தனை தமிழ் ஒருவர் இதயத்திலும் குடியிருக்கிறார். கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி எங்க அண்ணன் பேச, அதுக்கு தான் கூப்பிட்டேன். எந்த துறையில் இருந்தாலும் திறமை உள்ள மனிதன் என்றால் என் தமிழர் தவிர யாரும் கிடையாது. வீரபாண்டி நகரை சேர்ந்தவங்க இந்த முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் நீரோடி வாழ்ந்து இந்த